மென்ஸ் டே ஸ்பெஷலாக 2 எபிசோட் போட்டிருந்தேனே ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த முதல் எபிசோடான மேல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் டாடி நோ அப்படிங்கிற இந்த மேல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றின புக்கை படித்ததுனால ஒரு வகையான ஒரு சஃபரிங் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சஃபரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் ஒரு புக்கை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புக்கு தான் நோ மண்ட் நோ லோட்டஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் அப்படின்னு திச் நஹட் ஹன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் எழுதின புக்கு தாங்க இந்த புக்கு. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சஃபரிங்கை நீங்கள் இந்த வகையில் பார்க்கலாங்க, இந்த வகையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். நான் அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் எனக்கு என் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கப்புறமா சில வகையான மாற்றங்கள் தெரிஞ்சுது. இன்னும் ஈஸியாக சஃபரிங் ஹேண்டில் பண்ணுற ஒரு வகையான புரிதல் கிடைச்சிது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஒரே எபிசோடாக போடாமல் ஒரு சீரீஸாக சஃபரிங் சீரீஸ்ன்னு ஒரு எபிசோடில் ஒரு சஃபரிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடில் ஒரு டிப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம பாட்காஸ்ட்டில் வழக்கமாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த எபிசோட்ஸ்லாம் போடுவோம். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏதோ சஃபரிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சஃபர் பண்ணிட்டு இருக்க பர்சனுக்கும் இந்த சீரீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் கிடைக்கும் சஃபரிங்கை பற்றி. அதுவும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் at the end of the series. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் இந்த எபிசோடை நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோடில் இந்த சஃபரிங் சீரீஸை ஃபஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து சஃபரிங் ஹாப்பினஸும் டிஃப்ரெண்ட் கிடையாது, செப்பரேட் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, நோ மட் நோ லோடஸ். இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த பேசிஸ் வச்சு தான். ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேர் இல்லாமல் செந்தாமரை இல்லை, அதாவது சஃபரிங் இல்லாமல் ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இது இருந்தால் இதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் திச் அவர்கள் சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த உருட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட உருட்டுனாங்களா? அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த மாதிரி இப்படி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து நம்ம 10th படிக்கும் போது இந்த 10th மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிரு, அப்புறம் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அதே 12th வந்ததுக்கப்புறமா 12th மட்டும் எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பா, அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் ஜாலியாக காலேஜுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அதுக்குன்னு காலேஜ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இங்கே பாருப்பா 10th 12thலாம் மேட்ரு இல்லை, காலேஜ் தான் மேட்ரு. நீ நல்ல காலேஜ் மட்டும் சேர்ந்துரு, அதுக்கப்புறம் என்ன தியேட்டர் தான், பார்ட்டி தான், ஒரே லவ்ஸ் தான், ஜாலியாக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஃபைனல் இயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ வந்துட்டு நல்ல காலேஜில் சேர்றது பெருசு இல்லைப்பா, நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், அதுதான் லட்சமான விஷயம், அதுதான் வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கம்பெனி வேலையை சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேங்க, வேலையும் அப்படியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா படித்து முடிச்சாச்சு, வேலைக்கும் போயாச்சு, எப்போ கல்யாணம், எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் லைஃப் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி முடிச்சக்கப்புறமா கல்யாணம் பண்ணியாச்சு, அப்புறம் எப்போ நல்லா செய்தி சொல்ல போகிற, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறம் குழந்தைய பெற்றுக்கப்புறமா ஹப்பா எல்லாமே முடிஞ்சிச்சா வாழ்க்கையில், இதுக்கப்புறம் என்ன கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைய வந்து கரை சேர்த்துருங்க, அதுக்கப்புறம் என்ன லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகிடும். அப்போ நான் எப்போ தாண்டா ஜாலியாக இருக்கிறது, கஷ்டப்பட்டு இது பண்ணு கஷ்டப்பட்டு அது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்துங்க, அப்போ நான் எப்போ தான் ஃபார் ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லையா? ஸோ அப்படி அந்த கேள்விக்கு திச் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கஷ்டமே இல்லாமல் வெறும் சந்தோஷம் மட்டும் இருக்கிற வாழ்க்கை சாத்தியமே இல்லைங்க, இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்தாலும் அதுக்கு எப்படி லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்கோ அதே மாதிரி லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஹாப்பினஸும் சஃபரிங்கும் எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து லைஃப் அப்படிங்கிற விஷயத்தில் சஃபரிங் ஹாப்பினஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் உங்ககிட்ட யாராவது வந்து இதை மட்டும் கஷ்டப்பட்டு பண்ணிடு, அப்புறம் லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம், ஃபார் ஹாப்பினஸ் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அட ஓரம் போய் உருட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லைஃப்பில் கஷ்டம் இருக்க தான் செய்யும், பட் அது ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக அதை வந்து கடக்க முடியாமல் ரொம்ப அதை கோத்ரூ பண்ண முடியாமல் தவிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சஃபரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி அதை நான் பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலிமா அதை ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இந்த சஃபரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் சொல்கிறேன். ஸோ அதுவரை இந்த சஃபரிங் சீரீஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த எபிசோட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடை பற்றின கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியானா @thekarika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது போன்ற வேறு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.